முருகா. என் அன்பு பிள்ளையே, என் மடியில் இருக்கும் பணக்கட்டை நீ தொட்டுவிட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பண பற்றாக்குறை வரவே வராது. பணக்கார யோகம் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய். என்ன இந்த வாழ்க்கை முருகனப்பா, கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு திருப்பம் ஏற்படாதா என்றுதானே கேட்கின்றாய். உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அப்பா நான் அறிவேன் பிள்ளையே. உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரம் ஏன் முருகன் அப்பா இந்த குதர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது? நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவனே இல்லையே. பின்பு ஏன் என் மனமானது மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி கிட்ட அடங்காமல் ஓடுகின்றது? உன்னுடைய எண்ணங்களும் அங்கும் இங்கும் திசை மாறுகின்றது என்று தானே உன்னுடைய கவலை. அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னமே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை எனும் பயணம் சுகமாகவே இருக்கும். இல்லை என்றால் மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும். கற்பனையில் பல கோட்டைகளை கட்டும் நீ நிஜத்தில் கோழையாக இருக்கின்றாய் பிள்ளையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். ஓடும் தண்ணீரில் நீந்தலாம், ஆனால் அந்த தண்ணீர் காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண் இமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும். நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகு நீ நிதானத்தில் செயல்படுகின்றாயா அல்லது தேவையற்ற குழப்பங்களில் இருக்கின்றாயா என்று தெரியும். உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்து இருக்கின்றேன். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இத்தனை நாட்களாக கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அந்த பிரச்சனை அனைத்து முடிய போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இனி பண பற்றாக்குறை என்பது ஒன்று இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். பணக்கார யோகம் உன் வீடு தேடி வந்திருக்கின்றது. நான் வரவும் வைப்பேன். என்னை நம்பு. ஓம் முருகா.